நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியுமா? கண்டிப்பாக விடிய போகுது. இதுவரையும் தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பங்காளி பிரச்சனையாகட்டும், தாயாதி பிரச்சனையாகட்டும், வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், அதாவது நாம் ஃபீல்டு ஒர்க் செய்கிறோம், அந்த வாகனங்கள் பழுதாகி போயிருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போதையா மிகவும் சிறப்புன்று. அதுக்காக செலவினங்கள் செய்ய தான் போகிறோம். அந்த வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகளை நீக்கி, டயர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறோமில்ல, வாகனமோ நம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் நீக்கி சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இந்த வண்ணத்து பூச்சின்ற மாதிரி நம் வாழ்விலும் வண்ணத்து பூச்சி காலங்கள் வரப்போகுது. பட்டாம்பூச்சி சிறகடித்து பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். திருமண பந்தங்களை உறவு செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். திருமணத்துக்கு உறுதி விழான்னு சொல்கிறோமில்ல, அந்த பெண் பிள்ளைக்கு, இந்த கும்பராசி பெண் பிள்ளைக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். விக்னேஸ்வராய நமக. வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரம். அரகர நம பார்வதி பதையே. அரகர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயுதத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்றால், சுக்கிர பெயர்ச்சி. இதுவரைக்கும் மிதுனத்தில் இருந்தார். மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு இடம்பெறக்கூடிய காலங்கள் எவ்வாறுன்னு சொன்னால், 7/7/2024 முதல் 1/8/2024 வரைக்கும் 26 நாட்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலங்களை வருவார் என்று பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட கும்பராசி நேயர்களே, இந்த எளிமையான பண்புகளை எப்பொழுதுமே கையாள கொண்டிருக்கும் கும்பராசிகாரங்க, 4ஆம் அதிபதியான சுக்கிர பகவான் இடம்பெறுகிறார். அதாவது ஒவ்வொரு பயிற்சியும் நம்மளுக்கு நடைபெறும் போது தேவகுருன்னா அசுரகுரு 2 பேருமே குரு பகவான் தான். அவர் இடம்பெறக்கூடிய காலங்களில் நம்மளுக்கு எவ்வாறு பலாபலங்களை கொடுப்பார். ஏன்னா நம்ம ராசிக்கு 4ஆம் அதிபதியும் அவர் 9ஆம் அதிபதியாக வரார். அவரே 6ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல கடகராசிக்கு இடம்பெயரும் பொழுது வேலை இதுவரைக்கும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும், அதாவது அரசு வேலை உத்தியோகத்துக்காக காத்து கொண்டிருக்கக்கூடிய நபர்கள் அனைவருக்கும் இது ஒரு பொன்னான வாய்ப்பினை பெறக்கூடிய காலங்களாக அமையப்பெறப்போகுது. வேலையோ வேலை சார்ந்த விஷயத்தில் நாம் இதுவரைக்கும் கவனிப்பில்லாமல் இருந்தால், அந்த வேலை சார்ந்த விஷயத்தில் ரொம்ப நாளாக கிடப்பில் போட்டுருக்கு சாமி, அரசு வேலையில் எதனா ஒரு குறைபாடுகள் எதனா ஒன்று, நம்ம அதுக்காக தேவைகள், இப்போது பட்டா வாங்கணும், பத்திரம் வாங்கணும், நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு அரசு சார்ந்த விஷயங்கள் இருக்குங்களே, அரசு சார்ந்த விஷயத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகளோ சலுகை சார்ந்த விஷயங்களோ நம்மளுக்கு இப்போ முறை கிடைக்க போதையா. அவையெல்லாம் நம்மளுக்கு நேரடியாக, அதாவது விரையாதிபதி என்று சொல்லக்கூடிய இடத்தில் அவருடைய பார்வை பதிஞ்சாலும் தேவைகள் பூர்த்தி செய்யக்கூடிய காலங்களாக இருக்க போகுது. 12 என்பதும் தேவைதான். விரயம் என்றால் அந்த பொருளை சேர்த்து நம்ம வீட்டில் தான் வச்சுட்ருக்கோம். நாம் எதுவும் வெளியெல்லாம் கடாய்ச்சிட மாட்டோம். ஒரு பொருளை வாங்குறேன்டானா, இடம் வாங்குறோன்னா, அது லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் வாங்குறோன்னா அந்த இடம் நம்ம பேர் தான் ரெஜிஸ்டர் ஆகும். மற்றவங்க பேர்லேயே ரெஜிஸ்டர் பண்ணுறோம் கிடையாது. அந்த மாதிரி கொள்கையில் இருக்கும்போது நம் தேவைகள், அதாவது நிலமோ நிலம் சார்ந்த விஷயங்களிலோ, இடமோ இடம் சார்ந்த விஷயங்களோ, வீடுல பிரச்சனையோ, அதெல்லாம் எல்லாமே சரி செய்யக்கூடிய காலங்களாகும். அவில் ஏற்பட்ட பாகங்கள், அதாவது பங்கு பிரிக்குன்னு சொல்கிறாங்கல்ல, பங்குகள் பிரிக்கக்கூடிய காலங்களாகவும் இந்த காலம் அமையப்பெறும். நல்ல முயற்சி என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் முயற்சி என்று சொல்லக்கூடிய அமைப்புக்கு தான் நாம் போவோம். பங்காளிகளுடைய இருந்து வந்த பிரச்சனைகள் விலகப் போதுங்க. பங்காளிகள், அக்கம் பங்காளிகள் சொல்கிறோமில்ல, அந்த தாயாதி பங்காளியினுடைய உறவுகள் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலங்களாக இந்த காலம் இருக்கப்பெறும். அதுவும் இல்லாமல் உடலில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் தீர்க்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். சற்று செலவீனங்களும் அதிகரிக்கக்கூடிய காலம்தான், வேறு ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம உடலுக்காக கொஞ்சம் செலவு செய்ய போகிறோம், மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது ஐயா. ஏன்னா தந்தையார் ஸ்தானம் அல்லவா அது, 9ஆம் அதிபதி அவரே தான் வர்றதால தந்தையார் ஸ்தானமாக வரும்பொழுது தந்தை உடல்நிலையில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய காலம். அவருக்கும் நம்மளுக்கும் கருத்து வேறுபாடு, சிறு கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அவையெல்லாம் சுமூகமாக மாறி சரி நல்ல நட்பு வட்டாரங்கள் பாராட்டக்கூடிய அளவுக்கு நாம் மாறப்போகிறோம். சுக்கிர பகவானின் நேரடி பார்வை என்பது, அதாவது 6ஆம் இடத்தில் நேராக 12ஐ பார்க்கும்போது இதுவரைக்கும் தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய கும்பராசிகாரங்களுக்கெல்லாம் இந்த முறை நல்ல உயர்வு தூக்கத்தோடு, அதாவது குழந்தை என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் பெறக்கூடிய காலங்களாகவும் அதற்கான முன் ஏற்பாடு பெறக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். எதுக்காக இந்த வார்த்தை சொன்னால், 12ஆம் இடத்துல சுக்கிர பகவானுடைய பார்வை பதிந்தாவே அந்த இடம் நல்ல புனிதமடைந்து அயன சயன போகம் நன்றாக இருக்கப்பெறும். நல்ல நிம்மதி பெருந்தூக்கம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுகபோகத்தை அனுபவிக்க தான் போகிறோம். இன்பம் தரக்கூடிய நிகழ்வுகளை நாம் நடத்த தான் போகிறோம் ஐயா. இது வரைக்கும்
தூக்கம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கும் கும்பராசிக்காரங்களுக்கெல்லாம், ஏன்னா ஜென்மசனி நடைபெறுவதல்லவா, கடுமையான தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இருப்பார். அதெல்லாம் கொஞ்சம் நெஞ்செல்லாம் செஞ்சுருக்க மாட்டார். உடல் மட்டும்தான் இங்கே இருக்கும், உள்ளம் முழுவதும் எங்கெங்கே உலகம் ஃபுல்லாக பரவி இருக்கும். இருக்கிற பிரபஞ்சத்தில் இடத்துக்கு எல்லா இடத்துக்கும் போய் வரும். ஜென்ம சனி நடைபெற்றாலும் பலாபலன் உரைக்க முடியாது. இந்த அஷ்டமத்து சனி நடைபெற்றாலும் பலாபலன் உரைக்க முடியாது. என்னால் எதுவுமே சொல்ல முடியாது. சைலண்ட்டாக இறைவன் பேல் மாலத்தை போட்டு தான் நம்ம போகணும். இறைவன் மேலே பாரத்தை போட்டுட்டு தாமா ஐயா நம்ம வாழ்க்கை தரத்தை ஓட்டிக்கொள்ள வேண்டும். நாளை பொழுது நல்ல பொழுதாக விடியுமா? கண்டிப்பாக விடிய போகுது. இதுவரையும் தீர்க்க முடியாமல் இருந்து வந்த பங்காளி பிரச்சனையாகட்டும், தாயாதி பிரச்சனையாகட்டும், வண்டி வாகனத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள், அதாவது நாம் ஃபீல்டு ஒர்க் செய்கிறோம், அந்த வாகனங்கள் பழுதாகி போயிருந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க போதையா மிகவும் சிறப்புண்டு. அதுக்காக செலவினங்கள் செய்ய தான் போகிறோம். அந்த வாகனத்தில் ஏற்படக்கூடிய பழுதுகளை நீக்கி, டயர் சரியில்லை அது சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, வாகனமோ நம் வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அவையெல்லாம் நீக்கி சரி செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். இந்த வண்ணத்து பூச்சின்ற மாதிரி நம் வாழ்விலும் வண்ணத்து பூச்சி காலங்கள் வரப்போகுது. பட்டாம்பூச்சி சிறகடித்து பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். திருமண பந்தங்களை உறவு செய்யக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். திருமணத்துக்கு உறுதி விடான்னு சொல்கிறோமில்ல, அந்த பெண் பிள்ளைக்கு, இந்த கும்பராசி பெண் பிள்ளைக்கு திருமண வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். ரொம்ப நல்லது ஐயா. இந்த காலம் உகந்த காலம் என்றே சொல்லுவேன். ஒரே வார்த்தை சொல்லப்போனால் இந்த காலம் உகந்த காலமாக அமையப்பெறப் போகிறது. அவர்கள் வாழிலும் சென்றல் என்று சொல்லக்கூடிய அமைப்புகளை வீசதான் போகுது. மனதில் இருந்து வந்த குறைகள் அனைத்தும் நீக்கி நல்லதே நடக்கக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இந்த சேத்தில் காலை வச்சா தான் சோத்தில் கை வைப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. இந்த விவசாயம் சார்ந்த விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் காணலாம். அவங்க எல்லாமே சேத்தில் காலை வச்சா தான் விவசாயிகளை நம்ம சோத்தில் கையே வைக்க முடியும். விவசாயம் என்பது ரொம்ப பெரிய இறைவன் இட்ட கட்டளையாக, அதான் கடவுள் என்னும் அந்த மாதிரி சொல்கிறோம். அந்த எம்ஜிஆர் பாடலில் சொல்கிற மாதிரி, கடவுள் என்னும் தொழிலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி, கடவுள் என்னும் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயி. நல்ல பலாபலங்கள் கிடைக்க போதையா. விவசாயம் சார்ந்த விஷயத்தில் இந்த வாட்டி நல்ல மகசூல். அந்த அதாவது அவர் 6ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை சார்ந்த விஷயத்தில் நல்ல பங்கீடு கிடைச்சி நம்ம வீட்டுக்கு எல்லா செல்வங்களும், அந்த நெல் மணிகள் சொல்கிறோமில்ல, அதெல்லாம் எல்லாம் சேரக்கூடிய காலங்களாகும். மக்களுக்கு நாம் பயன்பாட்டுக்கு தரா மாதிரி எல்லாருமே வாங்கி அவங்களே அறுப்பறுத்து அவங்களேவா சாப்பிட்றாங்க. எல்லாத்தையும் மக்களுக்கும் சேர வேண்டி குறைந்த மதிப்பீட்டோடு தான் நம்மளை போட்டு தள்ளுறோம். அதனால் அந்த மண்மணிகள் கூட நல்ல நெல்மணிகள் கூட நல்ல விற்பனை தரக்கூடிய அளவுக்கு மகசூல் பெறக்கூடிய காலங்களாக இந்த காலம் அமையப்பெறும். வேலை சார்ந்த விஷயத்திலே எந்த தொந்தரவும் கிடையாதையா. தந்தையாரிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தந்தையார் சொந்தங்கள் இருந்து வந்த கருத்து வேறுபாடு, தாயாளி பங்காளிகள்லாம் சொத்துக்கள் பிரச்சனையிலே தான் கொடுத்துருந்தாங்கன்னா அவையெல்லாம் தீர்த்து நல்ல முன்னேற்றத்தை காணலாம். இதுவரைக்கும் கசப்பான அனுபவத்தில் கணவன் மனைவிக்குள் இருந்தாலும் ஷேர் மார்க்கெட்டில் போட்டிருந்தோம் கூட இனிமேல் தொந்தரவுலாம் விலகிட்டு நாம் சரியான வேலை செய்யணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையப்பெறும். மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர வெற்றிவேல் முருகன் என்று கூறி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட துன்பங்கள் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.